Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 தரப்புல இருந்து நம்மளுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த பிசிக்கல் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிசிக்கல் அண்ட் என்கிரம்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. மெமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்றது, சிவி லிஸ்ட்ல வந்து உங்களோட நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கற எப்படி செக் பண்றது, அப்படி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கறதுல நம்மளுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்காங்க இல்லையா டிஎல், அவங்களுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கவுன்சிலிங்க்கு முன்னாடி பிசிக்கல் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிசிக்கலுக்கு உண்டான மெமோ அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெமோ நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும், எந்த டேட்ல நீங்க வரணும் அப்படிங்கறத உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மெமோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த மெமோல உங்களுக்கு எல்லாமே கிளியரா வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க பார்த்து வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கான சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் entrance test for the post of forest guard with driving license published on the commission's website சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவி லிஸ்ட் புதுசா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிசிக்கலுக்காக நீங்க வந்து உள்ள வந்து போவீங்க. நெக்ஸ்ட் வந்து என்கரன்ஸ்க்காகவும் நீங்க வந்து போவீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பிசிக்கலுக்கு உங்களுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மென்ஷன் மீன் ப்ரொவிஷனலி வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட்டட், அதாவது வந்து 1:3 ரேஷியோல நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு நாங்க வந்து வர சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க போகணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல உங்களுடைய நம்பர் வந்து அவைலபிளா இருக்கணும். அதாவது உங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமுடைய நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து உள்ள வந்து போக முடியும். அதுல இன்எலிஜிபிள் நாட் எலிஜிபிலிட்டில இருக்கக்கூடியவங்க நம்பரும் தனியா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியலில் உங்களுடைய நம்பர் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து போக முடியாது. த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கோஸ் registered number mentioned below are not eligible to the considered for the post of the forest guard with driving license அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க வந்து ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பட்டியல உங்க நம்பர் வந்து இல்லை அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆக முடியாது. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுலையோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால உங்களை வந்து அதாவது கன்சிடர் வந்து பண்ணாம இன்எலிஜிபிளா வந்து போட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வரலாம். மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமோ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல எந்த டேட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த டேட்ல நீங்க நேரடியா வந்து சென்னைக்கு வந்து போற மாதிரி இருக்கும். அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு மெமோல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மெமரண்டம் டேட் நேத்து டேட் 14/3/2025 கண்டெய்னிங் த டீடைல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் என்கரன்ஸ் டெஸ்ட் ரிலேட்டிங் டு த போஸ்ட் ஆஃப் forest guard with driving license is available on the commission's website. Candidates are direct to attend the site test on 24/3/2025 and 25/3/2025. அதாவது மார்ச் மாசம் 24, 25 இந்த ரெண்டு டேட்ல உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட்டுக்காக நீங்க வந்து சென்னைக்கு வந்து வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய கேட்டகரி ஃபாரஸ்ட் கார்டு இல்ல வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இந்த கேட்டகரிக்கு இன்னும் வர சொல்லல. இந்த ரெண்டு டேட்ல இவங்களுக்கு வந்து நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெமோ அப்படிங்கறது வந்து கொடுப்பாங்க. ஸோ மெமோ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அதனால மெமோ யாருக்கெல்லாம் வந்து வந்திருக்கு வரல அப்படிங்கறத மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லிங்க்ல போயிட்டு வந்து செக் பண்ணுங்க. எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த லிங்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெமோ அப்படிங்கறது வந்து வந்திருக்கும். அப்படி மெமோ வரல அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் வந்து ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து எவ்ரிடே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.